1 இல்லை 2 இல்லை 4 கஸ்டமருமே ஒரே ஃப்ளேவர்லேயே ஆர்டர் தந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த பிளாண்டி ஆர்டர் பார்ப்போமா. 4 கஸ்டமரும் 1/4 kg வச்சு பிளாண்டி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரே டின்னில் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இது நல்லா சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இதை பீஸ் போட்டு நான் கஸ்டமருக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லையா வெயிட் போட்டு கொடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டெல்லாம் பேக் பண்ணுற டைமில் ப்ரௌனி என்னது பிளாண்டி என்னதுன்னே தெரியாமல் நான் பேக் பண்ண டைம் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கஸ்டமருமே எனக்கு ப்ரௌனி பிளாண்டி எல்லாம் ரொம்ப வெரைட்டிஸாக தரும்போது தான் ப்ரௌனிக்கும் பிளாண்டிக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சுது. இந்த மாதிரி எத்தனை ஹோம் பேக்கர்ஸ்காரங்க இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிளாண்டியும் சரி ப்ரௌனியும் சரி பேக் பண்ணி எடுத்தப்புறம் அந்த டாப்பில் கிடைக்கிற கிரிங்கிள் டாப்பு தான் ஹைலைட்டு. இது வராட்டி ப்ரௌனியும் பிளாண்டியும் செஞ்சு வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகி கிடைக்கும். பிளாண்டியும் ப்ரௌனியும் நான் பேக் பண்ணி முடிச்சதும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் கிரிங்கிள் டாப் கிடச்சிருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பேன். இது கூட எனக்கு 1/2 kg ப்ரௌனி ஆடை கூட இருந்துச்சு.